தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொன்ன விஷயம்தான். அதாவது 37 இன்ச் டேப் மெஷர்மெண்ட் எடுத்தால் அவங்களுக்கு பிரின்சஸ் கட் பட்டி வச்சு எப்படி வெட்டணும் அப்படிங்கிற ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டுட்டேன் இல்லையா? ஸோ அந்த வீடியோவோட தொடர்ச்சியான அந்த ப்ளவுஸை எப்படி சரியான முறையில் தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கமாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய பேர் அந்த வீடியோவுக்கு ஒரு வாய்ப்புகள் நீங்கள் நிறைய பேர் கொடுக்கல, நிறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படலை. பட் என்னோட ட்ரெண்டிங்கில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தா கூட உங்களுக்கு உடனே நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அப்படி டெய்லி எனக்கு வரக்கூடிய மெசேஜ், எனக்கு வரக்கூடிய கேள்விகள், ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயங்கள், இதில் எல்லாமே அப்படி இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோ நான் கொடுக்குறேன்னா அது மில்லியன் டாலர் கொஸ்டினா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதிலாக தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே இருக்கும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் டெய்லரிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இல்லாட்டாலும் ஃபியூச்சரில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. இது இந்த வீடியோவோட முதல் பாகம் தான். அடுத்த பாகம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி யாருமே வீடியோங்கள் அதாவது பிளவுஸ் போடணும் அப்படின்னு நினைக்கல. நிறைய டிஃப்ரெண்டா தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய சாய்ஸ் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் வரும்போது அதை வாய்ப்பா நீங்க கவனிச்சு நல்லபடியா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு இருக்க மைட் அண்ட் ஆஃப் ஸ்டிச், நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். மலேசியாவிலேருந்து அன்பு சகோதரி மனோன்மணி அவங்களுக்கு என்னோடய பேரை சொல்ல சொன்னீங்க. அவங்களுக்கு வணக்கம் மனோன்மணி அம்மா, நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் நம்ம தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒர்க்கு எப்படி போட்டிருக்கோ அந்த ஒர்க்கை நம்ம மிடில், அதாவது கரெக்டாக சென்டர் அறுக்காத்து பார்த்துக்கணும். அதே போல் லைனிங்லேயும் சென்டர் அறுக்காத்து போட்டுக்கணும். இது கைப்பகுதியை கரெக்டாக நடுப்பகுதியாக சென்டராக கரெக்டாக கொண்டு வரதுக்கு, அதாவது சரியான முறையில் வச்சு தைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது, ஆரி ஒர்க்கோ அல்லது எம்ப்ராய்டிங் ஒர்க்கோ நம்ம பண்ணும்போது நம்ம அந்த கையை நடுப்பகுதியை சரியாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ அதைத்தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். கையோட நடுப்பகுதியிலையும் லைனிங்கோட நடுப்பகுதியிலையும் சின்னதாக அறுக்கா தெரிகிற மாதிரி போட்டுக்கிட்டேன். அண்டு கையில் நம்ம ஸ்டிச்சிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ அரைஞ்சி அல்லது முக்காலஞ்சி விட்டுருப்போம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு பாயிண்ட் ஆஃப் பண்ணி நான் இப்போ ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இந்த மாதிரி ஒர்க்கில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக ஃபாஸ்ட்டாக மிஷின் வைக்கக்கூடாது, ஸ்லோவாக தான் வைக்கணும். நான் என்னோடய மிஷினில் 23 நம்பர் அந்த அளவுக்கு தான் பாயிண்ட் வச்சு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ ஸ்டிச்சிங்கோட நம்பர் தையலோட பொசிஷன் நான் 3ஆம் நம்பரில் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய பொசிஷனில் வச்சா தான் இந்த ஆரி ஒர்க் தைக்கும்போது பிரேக் ஆகாமல் நல்லா இழுத்து கொடுக்கும். அதற்காகத்தான் சொல்கிறேன். ஸோ இப்படி தைக்கும்போது நம்ம லேசாக நம்ம மிதியை, அதாவது நண்டுக்கால்னு சொல்லக்கூடிய அந்த மிதியை நம்ம தொடதட்டி மூலியமாக லேசாக தூக்கிக்கிட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். அப்போனா தான் அந்த ஆரி ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஸோ பிரேக் ஆகாது, தையல் பிரேக் ஆகாது, நூல் அக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் கரெக்டாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் உள்ளே தைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ துணி விட்டுருந்தாலும் தைக்கிற வரைக்கும் தான் அதிகமாக துணி இருக்கணும். தைச்சி முடித்த பிறகு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணி இருந்தால் போதும் உள்ள பிடிமானத்துக்கு. அப்போ தான் ப்ளவுஸோட ஃபினிஷிங் நம்ம கரெக்டாக எதிர்பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், ஆரி ஒர்க்கில் பாயிண்ட் ஆஃபில் உங்களுக்கு எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறேன்னா லேசாக மிதி தூக்கி தான் தைக்கிறேன்.
அதனால் வந்து ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு பிரேக்கிங் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து ரொம்பவே கண்ணும் கருத்துமாக நீங்கள் வந்து தைக்க பழகினாலும் சரி, ஆல்ரெடி தைச்சிட்டு இருந்தவங்க இந்த வீடியோ பார்த்தாலும் சரி தான். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு கிரேட் ஃபினிஷராக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து டெய்லரிங்கில் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து சாதிக்க முடியும். இப்போ வந்து கை வந்து தைச்சிட்டேன். அதாவது கீழே வரக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக ஒன்று போல் வர்ற மாதிரி தைச்சிருக்கேன். ஸோ இதில் பாசி எல்லாம் வந்து சின்ன சின்னதாக வருது. அது உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இருந்தாலும் அதில் வந்து பாருங்கள், நான் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறேன்னா லேசாக மிதியை தூக்கிட்டு வந்து ஸ்டிச்சிங்கை வந்து நான் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால வந்து நூலாக்காமல், தையல் வந்து பிரேக் ஆகாமல், மிஷின் வந்து ஸ்ட்ரக் ஆகாமல் என்னால் வந்து கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொடுக்க முடியுது. ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் எந்த ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைச்சாலும் அதுதான் கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து கையோட நுனிப்பகுதி நம்ம வந்து தைச்சிட்டோம். ஸோ இதை வந்து முழுமையாக வந்து கை பக்கம் அந்த லைனிங்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டு கையை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ 2 கையும் ஒரே அளவாக தான் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். என்னதான் நான் வந்து ப்ளவுஸ் வந்து இவ்வளோ காலமாக தைச்சிட்டு இருந்தாலும், இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து அந்த ஃபினிஷிங் நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும், 2 கையும் தைச்சி அந்த 2 கையும் ஒரே அளவாக இருக்குங்கிறத அதை பார்க்குறத மட்டும் நான் எப்போவுமே தவிர்க்க மாட்டேன். கரெக்டாக வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் அதை. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து அதை செக் பண்ணிக்கிறது ஒரு ரெகுலர் முறையாக நான் வந்து கருதுகிறேன். கரெக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து தைக்கக்கூடிய இடத்துல வந்து சின்ன சின்ன அந்த பாசி வரக்கூடிய ஆரி ஒர்க் வரக்கூடிய அந்த பொசிஷன்லாம் இருக்குது. அதையும் தாண்டி தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன் இந்த கை பாகத்தை. ஸோ இந்த மாதிரி வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பெரிய பாசி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது தேவைப்படும் பட்சத்தில் வந்து அது இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்குது, கை வந்து ஜாயின் பண்ணும்போது சிரமமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வரக்கூடியதை சின்ன சின்னதாக வந்து வெட்டி விட்டுக்கோங்க. தையல் வரக்கூடிய இடத்துல மட்டும் வெட்டி விடுங்க. மற்றபடி வந்து தையல் வந்து அதை தாண்டி நம்ம தைச்சிடலாம் அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து வெட்ட தேவையில்லை. ஸோ அந்த வெட்டுப்பட்ட இடத்துல அந்த பிசுறும் வந்து வந்துடக்கூடாது. நம்ம வந்து மெயின் துணியிலையும் வந்து வெட்டு வந்துடக்கூடாது. பாசியை மட்டும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக அந்த நூலை மட்டும் கட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும். சில பேர் அதை எடுக்க தெரியாமல் பல்லெல்லாம் வச்சு கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து கை ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு ரொம்பவே அதாவது பர்ஃபெக்டாக வந்து எந்த விதமான சில நேரங்களில் நூலாக்கும், சில நேரங்களில் ஊசி கூட பிரேக் ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் தைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எதாக இருந்தாலும் அதை வந்து நம்ம தைக்கும்போது ஆரம்ப கட்டத்திலேயே அதை வந்து சரி செஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து ஒரு கை தைச்சிட்டேன். அடுத்த கையும் வந்து இப்போது உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுலேயும் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பாசிகள், பெரிய பாசிகள் தையல் வரக்கூடிய இடத்துல வந்தால் அதையும் நான் வந்து பிரேக் பண்ணி அதை வந்து வெட்டி எடுத்துடுறேன் நான். பட் எக்காரணத்தை கொண்டும் நம்ம லைனிங் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வெட்டிடக்கூடாது. அது வந்து கரெக்டாக வரணும். இப்போது சரியாக 2 கையுமே வந்து தைச்சி முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக என்ன தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி தான், இல்லை வந்து நார்மலான ப்ளவுஸ் தைச்சாலும் சரி தான், 2 கையோட அளவுகளும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத அதை பார்க்குறது ரொம்பவே ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கையிலையும் அந்த பாசிகள் தைக்கக்கூடிய இடத்துல வருதான்னு பார்க்கலாம். வந்தால் வெட்டி விட்டுக்கலாம். வருது, ஒரு சில இடத்துல வருது. ஸோ அப்படி தேவைப்படும் பட்சத்தில் மட்டும் அதை வெட்டி விட்டால் போதும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதை வந்து சரி பண்ணணும், அதாவது அதை வெட்டி விடணும் அப்படிங்கிற அவசியங்கள் இல்லை. ஓகே, இப்போ வந்து கையோட அளவு சரியாக இருக்கான்னு சொல்லி முழுமையாக செக் பண்ணிக்கணும். அளவு கரெக்டாக இருக்குது. தையல் போட்ட இடத்துல என்ன தான் வந்து நம்ம வந்து சின்னதாக அந்த கட்டிங் போயிருந்தாலும் திரும்பவும் வந்து கரெக்டாக தைச்சி வச்சுக்கணும். ஸோ இந்த கையில் வந்து பாசி வெட்டுறதுக்கு உண்டான வேலைகள் இல்லை. ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து
இந்த பிரின்சஸ் கட்டில் முன்பாக வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து முன்பாக ரெடி பண்ணும்போது இதில் முதல்ல வந்து கழுத்து வலது பக்கம் இடது பக்கம் பாருங்கள், எதுவுமே வந்து நான் வெட்டலை. இப்போ வந்து வலது பக்கம் வரக்கூடிய அந்த கழுத்தை வந்து வெட்டி, ஸோ அதில் வரக்கூடிய அந்த துணி வருது இல்லையா, ஸோ அதை வச்சு இன்னொரு கழுத்தை வந்து நம்ம வந்து தைச்சிக்கலாம். அப்போனா தான் வந்து அது கரெக்டாக வரும். அப்போ தான் 2 கழுத்தும் ஒரே அளவாக வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து முன்கழுத்து வந்து இதில் லைனிங்கில் வெட்டாமல் நம்ம கரெக்டாக அந்த ஆரி ஒர்க் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேஸ் பண்ணுறோம். ஓகே, தையல் பிடிமானத்துக்கு உண்டான அளவு சரியாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். பிடிமானத்துக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போயும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து தையல் மிஷினோட அந்த மிதியை வந்து லேசாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து லேசாக தூக்கிட்டு தான் தைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து ஸ்டிச்சிங் பிரேக் ஆகலை, கரெக்டாக தைச்சி முடிக்க முடியுது. இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் தைக்க தெரியாமல், அதாவது புதுசாக உள்ளவங்க இதை பற்றி தெரிஞ்சிக்காமல் சிங்கிள் மிதி போட்டு வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அதற்கு அவசியமே இல்லை. நம்ம வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மிதியிலே நம்ம வந்து தைக்கலாம். பட் சின்னதாக லேசாக நம்ம வந்து மிதியை வந்து தூக்கிக்கிட்டு ஸ்டிச் பண்ணோம்னா அண்ட் ஸோ தையலோட அளவு கொஞ்சம் பெருசாக வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து லைனிங் பகுதியில் வந்து நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் வரும்போது அதுக்கு கீழே தான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பிசுறு வந்து வரணும். அப்போ தான் ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கிரேட் ஃபினிஷிங் அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசி மேலே தையல் போடுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். தையல் அண்டு ஊசி கூட வந்து உடையும். அது இல்லாமல் தைக்கணும் அப்படின்னா அப்படி தான் தைக்க போகிறேன் பாருங்கள். ஒரு ஊசி கூட உடையாமல் வந்து தைக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யுங்க. அதே போல் நூல் ஆக்காமல் தைக்கணும் அப்படின்னாலும் லேசாக வந்து மிதியை வந்து தூக்கிக்கிட்டு ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமாக வந்து வேகமாக தைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பார்த்திங்கன்னா இதில் வந்து நூல் ஆக்காமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக நான் அதை முடிச்சிட்டேன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து என்னால் மட்டும் இல்லை, நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் இதே மாதிரி தைக்க முடியும். ஸோ ஆரி ஒர்க்கில் என்ன தான் வந்து எட்ஜில் வந்து நம்ம வந்து தையல் போட்டாலும் அதோட ஃபினிஷிங் பகுதியிலையும் சின்னதாக ஒரு தையல் வந்து நம்ம போடணும். அப்போ தான் வந்து இந்த ஆரி ஒர்க் வந்து தூக்காமல் இருக்கும். இல்லாட்டி லைனிங்கை விட்டு இந்த ஆரி ஒர்க் வந்து தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் போடும்போது தனியாக தெரியும். அதற்காகத்தான் வந்து எட்ஜிலையும் ஒரு தையல் போடணும். ரெண்டாவது அதோட ஃபினிஷிங் பார்ட்லேயும் வந்து நம்ம தையல் போடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒவ்வொரு ஆரி ஒர்க்குக்கு ஏற்றாற்போல் வந்து இது வந்து மாறும்போது அந்த ஒர்க்குக்கு ஏற்றாற்போல் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த இடத்துல வரும்போது அந்த பாசி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைனிங்கை தவிர்த்து மெயின் பீஸை மட்டும் கரெக்டாக வெட்டி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸு பிரின்சஸ் கட் நம்ம தைக்கும்போது வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பாசிபிலிட்டியாக வந்து அமையும். அதாவது எக்காரணத்தை கொண்ட லைனிங்கை மட்டும் நம்ம வந்து வெட்டுப்பற்றக்கூடாது, அதை வந்து வெட்டி எடுத்துடக்கூடாது. மெயின் பீஸ் மட்டும்தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை தைக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து நான் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய கழுத்து வந்து நம்ம ஏற்கனவே வெட்டி தைச்ச அந்த அளவில் வந்து அந்த கழுத்து வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா. ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து கழுத்தை வந்து தைக்க போகிறோம். கீழே வந்து அந்த நம்ம இன்னொரு பக்கம் தைக்கும்போது அந்த கழுத்துக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து கீழே இன்னொரு லைனிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த லைனிங் கீழே வச்சுட்டு மிடிலில் அண்ட் மெயின் பீஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவதாக வரக்கூடிய அந்த கழுத்து பகுதி இருக்குது. இந்த உள்பக்கம் பார்க்கக்கூடிய அந்த விஷயம் வந்து அந்த லைனிங் வந்து இந்த முழு கழுத்தையும் வந்து ஃபுல் கவர் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அதுக்கேற்ற போல் வந்து கீழே துணி வந்து நான் வச்சுட்டேன். இப்போது வந்து நம்ம வலது பக்கம் வெட்டின அந்த கழுத்து பகுதியிலேருந்து வெட்டின அந்த லைனிங் பீஸை வந்து இதுக்கு மேலே வைக்கிறேன். ஸோ இதை வச்சுட்டு இந்த துணி எங்கே வெட்டியிருக்கணும் அதிலேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி கீழே
கீழேருந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து தையல் போடணும். அதாவது முழு கழுத்தளவும் அந்த 1/4 இன்ச்சு தள்ளி தான் நம்ம வந்து தையல் போடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட வலது பக்கம் உள்ள கழுத்தும் இடது பக்கம் உள்ள கழுத்தும் ஒரே மாதிரி, அதாவது ஒரே அளவில் இருக்கும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே மாதிரி வந்து அமையும். ஓகேங்களா? இப்போ வந்து கரெக்டாக எந்த இடத்துல துணி இருக்கோ, அதாவது முன் கழுத்துன்னு வெட்டின பீஸ் இருக்கோ, அதுலேருந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்காதீங்க. கரெக்டாக ஒரு பக்கம் கழுத்து தைச்சிட்டு அதற்கப்புறமா இன்னொரு பக்கம் கழுத்து தைச்சி ஆரம்பிங்க. இது வந்து ஃபினிஷிங்கும் கொடுக்கும் அண்ட் அதே நேரத்தில் கழுத்தோட வடிவமைப்பு மாறாமல் இருக்கும். அண்டு உள்ளே இருக்கக்கூடிய துணி வந்து கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு அளவுக்கு தான் நான் வந்து இந்த லைனிங் பீஸ் அந்த துணி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து போதுமானது, இதை விட அதிகமாக வந்து தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து முதல் பக்கம் நம்ம கழுத்தில் தையல் போட்ட மாதிரி 2வது பக்கமும் நம்ம வந்து கழுத்தில் தையல் போட்டுக்கலாம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து லைனிங் நம்ம தையல் போடுறோம் பார்த்திங்களா, லைனிங்க்கு கீழே தான் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனிங் பீஸ் வந்து மடித்து வந்து தைக்கணும். ஓகேங்களா? மெயின் பீஸ் பக்கம் வந்துடக்கூடாது. ஸோ அந்த பக்கம் மெயின் பீஸ் பக்கம் வந்து லைனிங் துணி உள்ளே இருக்கக்கூடிய பிசுறு வந்ததுன்னா, நம்ம வெளியே இப்படி மடித்து தையல் போடும்போது உள்ளே இருக்கக்கூடிய லைனிங் வந்து வெளியே தெரியும். அது தெரியக்கூடாதுன்னா லைனிங்கில் தான் பிசுரை வந்து மடக்கி இந்த மாதிரி வந்து அந்த ஓர தையல் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து இதையும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜென்ரலாக நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. பட் கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்பவே அழகான முறையில் வந்து அந்த பர்ஃபெக்டான வந்து ஃபிட்டிங் வந்து நம்ம பிரின்சஸ் கட்டில் கொண்டு வர முடியும். நான் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே டைமிங் எடுத்து தான் எந்த ஒரு ப்ளவுஸுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது ஆக்சுவலாக அது தைச்ச மாதிரியே வந்து இருக்காது. தைச்சி முடித்து அயன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து நான் கொண்டு வருவேன். அதாவது எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் அந்த மாதிரி தான் ஃபினிஷிங் கொண்டு வருவேன். எப்போவுமே அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நானும் நினப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து கஸ்டமருக்கு அதை பார்த்த உடனே அது பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மென்டாலிட்டி. அப்படி தான் இருக்கும். ஸோ அதே போல் தான் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை, விருப்பம். அதை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இப்போது இந்த ப்ளவுஸில் வந்து சைடில் வந்து நம்ம தைக்கக்கூடிய இந்த அட்டாச் பண்ணக்கூடிய துணியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கழுத்து பகுதி ரெடி பண்ணிட்டோம். இந்த ப்ளவுஸில் வந்து கட்டிங் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மெயின் பீஸ் வந்து சைடுக்கு துணி இருக்காது, கொஞ்சமாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 பக்கமும் ஒரே மாதிரி இந்த மாதிரி சைடில் கொஞ்சமாக துணி வர்ற மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டிச்சிங்கில் முதல்ல வந்து ஜாயின் பண்ணுற பீஸ் என்ன தான் வந்து இருந்தாலும் நான் முதல்லையே வந்து ஜாயின் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய அந்த துணியை வந்து கரெக்ட் பேஸ் பண்ணி ஓரளவுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஜாயிண்ட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் தைச்சிக்குவேன். தைச்சிக்கிட்டு அதற்கப்புறம் அந்த மெயின் பீஸ் எல்லாம் வெட்டிட்டு அண்டு அது போக மீதி இருக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல வந்து நம்ம துணி வந்து ஜாயின் பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணும்போது அண்டு லைனிங்கோடு சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணும்போது மெயின் பீஸ் ஜாயின் பண்ணும்போது இன்னுமே வந்து கொஞ்சம் அந்த ஜாயின் பண்ணக்கூடிய இடம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக, அதாவது சில நேரங்களில் வந்து சில மெட்டீரியல் பிரிஞ்சு வந்துடும், அந்த பிசுறுலாம் தெரியும் இல்லையா? ஸோ அதற்கெல்லாம் இப்படி தைச்சிங்கன்னா அதுக்கு வந்து வாய்ப்பே வந்து அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து வாய்ப்பே இருக்காது. அதாவது லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா நம்ம வந்து அந்த ஜாயின் பண்ணக்கூடிய பீஸை வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். அதை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக அதை வந்து பார்த்து
நான் என்ன பண்ணுறனோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். எந்த சூழல்லையும் அதாவது மெட்டீரியல் கம்மியாக இருக்கும்போது எந்த விதமான ஒரு விஷயம் கம்மியானாலும் நம்ம வந்து கிரேட் ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முழு குறிக்கோளாக இருக்கணும். அதுலேருந்து மட்டும் எப்போவுமே தவற விடக்கூடாது. பாருங்கள், இப்போது சின்னதாக ஒரு பிட்டு பீஸ் இருந்தால் போதும், அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதை கேட்டர் போல் வந்து ஜாயிண்டிங் பீஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏற்கனவே இந்த ப்ளவுஸு வெட்டும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பட்டிக்கு கீழே வரக்கூடிய அந்த துணி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தைச்சா தான் ஸோ அந்த மாதிரி நம்ம பட்டிக்கு மெயின் பீஸுக்கு இந்த இதுக்கெலாம் வந்து துணி வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஜாயிண்ட் என்ன தான் நம்ம வெளிப்பக்கம் கொடுத்தாலும் நம்ம உள்பக்கமாக திருப்பி லைனிங் பக்கத்தில் இந்த மாதிரி அமுக்கு தையல் போடும்போது இன்னுமே வந்து அந்த ஜாயிண்டோட பீஸ் வந்து ரொம்பவே சின்னதாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனிங் துணியும் வந்து வெட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு கரெக்டாக அந்த லைனிங் கொடுக்குறதுக்கும் பீஸ் ஜாயிண்ட் கொடுக்குறதுக்கும் சரியான முறையில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் இதுதான். ஓகேங்களா? அதனால் வந்து அதுலேருந்து நம்ம எந்த ஒரு மாற்றமும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இன்னொரு பக்கமும் சின்னதாக ஜாயிண்ட் பீஸ் கொடுக்குறோம். அந்த ஜாயிண்ட் பீஸ் கொடுத்து அதை நல்லா நெரிச்சு விட்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து உள்பக்கமாக திருப்பி தான் தையல் போடணும். ஸோ இப்படி தையல் போடும்போது அந்த ஃபினிஷிங் எப்படி கரெக்டாக கிடைக்கும் மட்டும் நீங்கள் வந்து தைச்சி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து சைடில் தரக்கூடிய அந்த பீஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ முன்பாகத்தில் வந்து நம்ம வந்து இதை வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசம் வந்து வரும். மேலே வந்து தைக்கும்போது இது வந்து அந்த வரக்கூடிய வித்தியாசத்தை ஆம்கோல் பகுதியில் வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். கீழே வந்து எப்போவுமே கரெக்ஷன் பண்ணக்கூடாது. கரெக்டாக பாருங்கள், அரை இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு நான் வந்து தையல் ஷார்ப்பாக பிடிக்கிறேன். இப்படி தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய துணியை வந்து நம்ம நல்லா இழுத்து கொடுக்கணும். அண்டு மேலே சைடில் வரக்கூடிய அந்த துணியை வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுக்கணும். அப்போ தான் இந்த அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கும். பிரின்சஸ் கட்டோட அமைப்பு கரெக்டாக வந்து அமையும், ஒரே மாதிரி அமையும். ப்ளவுஸ் போடும்போது அவங்களுக்கு வந்து பக்காவாக அந்த ஷேப் வந்து உட்காரும். முன்னாடி வந்து கப் சைஸோட ஷேப் வந்து நல்லா உட்காரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வழக்கமாக நம்ம போடக்கூடிய அந்த மிடில் டாட் சென்டர் டாட்டுக்கு கரெக்டாக வந்து நம்ம கொடுப்போம். எப்போ மிடில் டாட் போடுவோம் இல்லையா, அது நார்மலாக போடக்கூடிய மாதிரியே மிடில் டாட் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். நம்ம இந்த ஸ்டிச்சிங் பார்ட்டில் இன்னொரு தையலும் போட்டுக்கணும். 2 தையல் வந்து உள்ளே கம்பல்சரி வந்து வரணும். ஸோ அதில் வந்து ரொம்பவே முக்கியமானது இது வந்து தவற விடக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் வந்ததுன்னா அது ஆம்கோல் பகுதியில் தான் மேலே தான் வந்து வர்ற மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போது இந்த கப் ஷேப் எப்படி அழகாக அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ பிரின்சஸ் கட் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் நிறைய பேர் வந்து விரும்பக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் அழகாக வந்து கப் ஷேப் வந்து அமைங்கிருக்கு. சில வந்து இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இப்போது முதல் பாகம் வந்து கீழேருந்து நம்ம மேலே தைச்சோம். ஓகேங்களா? அதனால் வந்து கீழேருந்து நம்ம அந்த அளவு வந்து கரெக்டாக எப்படி இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு மேலே வரக்கூடிய கரெக்ஷனை மேலே விட்டுறணும். ஓகேங்களா? ஒரு பக்கம் கீழேருந்து ஜாயின் பண்ணணும், இன்னொரு பக்கம் மேலேருந்து வந்து ஜாயின் பண்ணணும். அப்படின்னா தான் ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அந்த கப் ஷேப்போட அமைப்பும் வந்து நல்லா வந்து வரும். ஓகேங்களா? இப்போ முடிக்கும்போது கரெக்டாக 1/2 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு முடிச்சிருக்கேன். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா 2 கப் ஷேப்போட அளவும் ஒரே அளவுக்கு அமைஞ்சிருக்கும். நம்ம நடு டாட் வந்து போட்டுக்கலாம். கப் ஷேப் அதை வந்து நம்ம வந்து பிரின்சஸ் கட்டில் ரொம்பவே அவசியமாக கரெக்டாக வந்து கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிரின்சஸ் கட்டில் நம்ம இதில் கொஞ்சம் கவனம் சிதறிட்டோம்னா ஒரு பக்கம் கப் ஷேப் வந்து அமுங்கியும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாகவும் வர மாதிரி வந்துடும். ஸோ அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று. இந்த கப் ஷேப் தைக்கும்போது
கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கரெக்டாக வந்து நம்ம பேஸ் பண்ணி தைச்சோம்னா கரெக்டாக வந்து அமையும். ஓகே, இப்போ வந்து இது தைச்சிட்டோம். இதற்கு வந்து இந்த ஜாயின் பண்ண பகுதியை வந்து நம்ம ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஓவர்லாக் போடுறது அவசியம். இப்போ வந்து இதுக்கு நம்ம ஓவர்லாக் போட்டுக்கிட்டோம். ஓவர்லாக் போட்டுக்கிட்டதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கக்கூடிய பிசுறு வரக்கூடிய பகுதியை நம்ம வந்து கழுத்து பகுதி வருது இல்லையா, அந்த பக்கத்தில் இந்த உள்ளே இருக்கக்கூடிய பிசுறு வர மாதிரி நம்ம வந்து நெரிச்சு விடணும். அப்புறம் தான் அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். ஏன்னா இந்த கழுத்து பகுதி வரக்கூடிய துணி வந்து நேர்பாகம், சைடில் வரக்கூடிய துணி வந்து கிராஸ். அப்படிங்கிறதுனால நம்ம நேர்பாகத்து பக்கம் உள்ளே வந்து இருக்கக்கூடிய பிசுறு வந்து மடித்து விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் அழகாக கரெக்டாக ஒன்று போல் அமைஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த ஆம்கோல் பகுதியில் வந்து இந்த கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து வரும். அப்படியே வந்தாலும் எவ்வளோ ஒரு கரெக்ஷன் வந்தாலும் சரி தான், ஒரு 1/2 இன்ச்சு தான் வந்து நம்ம திரும்ப வந்து அதில் வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். அதை விட அதிகமாக பண்ணிடாதீங்க. பிரின்சஸ் கட் வெட்டும்போது எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து பர்ஃபெக்டாக வந்து சைடு அண்டு ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? நம்ம தைக்கும்போது நம்மளோட ஃபினிஷிங் எப்படி நம்ம அமைக்கிறோமோ அதை கேட்டார் போல் தான் இந்த சைடு வந்து அமையும். பாருங்கள், இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு. பார்த்திங்களா? 2 கப் ஷேப்பும் ஒரே மாதிரி அளவில் நான் தைச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஃபினிஷிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் வந்து எண்ட் பண்ணணும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இதில் முன்பாகத்துக்கூட பட்டி பீஸும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பட்டி பீஸ் கொடுக்கக்கூடிய அந்த துணி வந்து ரொம்பவே கம்மி தான். இருந்தாலும் அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அந்த பட்டி அளவு நான் வந்து வெட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஊட வந்து அந்த பீஸ் எல்லாம் வந்து நான் ஜாயிண்டெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணி எப்படி நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு தேவையோ அதை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் துணி இல்லாத பட்சத்தில் பட்டிக்கு நம்ம ஜாயின் போடுறதுனால வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து முழுமையாக தையல் வந்து போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குது. சில பேர் அப்படி தேவையில்லை, நமக்கு இந்த மேலே வரக்கூடிய இந்த தையல் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த பாருங்கள், நான் பட்டியில் இப்படி முழுமையாக தையல் போடுறேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து முழுமையாக தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முழுமையாக தையல் போடும்போது நம்ம வந்து துணி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிற துணியில் வந்து ப்ளவுஸ் தைச்சோம்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய முழுமையான தையல் வந்து இன்னுமே வந்து நம்ம ஃபினிஷிங்க்கு அந்த ஒரு வாய்ப்பை வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். நம்ம எதை பற்றியும் யோசிக்காமல் ஃபினிஷிங் மட்டும் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் நம்ம வந்து எந்த ஒரு காம்ப்ளிமேஷனும் பண்ணக்கூடாது. கரெக்டாக வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். எப்படி ஜாயின் போட்டாலும் சரி தான், ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரணும். ஏன்னா கஸ்டமரோ அல்லது வந்து நமக்கு தைச்சாலும் சரி தான், நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம நல்லா தைச்சிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் அதை பார்த்தாலே நமக்கு வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ என்னோடய ட்ரெண்ட் அது தான், என்னோடய பேசிக் நான் எப்போவுமே பண்ணுறது அது தான். ஓகே, இப்போ வந்து பட்டி வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். பட்டி அட்டாச் பண்ணும்போது அதிகமாக நீங்கள் வந்து துணி வந்து உள்ளே பிடிக்க வேணாம். கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு மட்டும் உள்ளே பிடிமானத்துக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி தைச்சி முடிக்கும்போது வந்து சைடில் வரக்கூடிய அந்த பட்டியை தாண்டியும் வந்து சைடு துணி மிச்சம் வந்தால் அதை வந்து அதுக்கப்புறமா வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். பட் தைக்கும்போது மெயின் பீஸை எக்காரணத்தை கொண்டு இழுத்துறக்கூடாது. பட்டி பீஸும் இந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று போல் கரெக்டாக 2 பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம தைக்கணும். இப்படி ஆரம்பத்தில் இருந்து இந்த பட்டி எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி அதற்கேற்ற போல் சைடில் வந்து அதிகமாக வந்தால் அதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டுக்கணும். ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம தையல் பண்ணும்போது, தையல் தைச்சி வரும்போது எப்போவுமே கொக்கி பீஸ் வர இடத்துல வந்து கரெக்ஷன் பண்ணவே கூடாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பட்டி நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். 2மே ஒரே அளவாக வந்திருக்கு. இப்போ இதற்கும் நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் அவசியம். ஓகே, இப்போ பட்டிக்கு வந்து ஓவர்லாக் போட்டுட்டேன்.
போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி பாருங்கள், கரெக்ஷன் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சைடில் தான் கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக வரும். இது வந்து நம்ம பேசிக்காக இது எல்லாமே தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 2 பகுதியும், அதாவது முன்பாகத்தை 2யும் ஒன்றா வச்சு அதுக்கப்புறமா கரெக்ஷன் வந்து பண்ணணும். பட் கட்டிங்கில் வந்து எப்போவுமே நான் பண்ணுற இந்த மாடர்னைசேஷனை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, கரெக்ஷன் பண்ணுறது ஃப்யூச்சரில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்தாலும் நீங்கள் கட்டிங்கில் வந்து எந்த தவறுமே உங்களுக்கு வந்து வராது. அதற்காகத்தான் கட்டிங் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்காதவங்க மேலே கார்டில் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோவோட லிங்க்கு, அதை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். இப்போ பாருங்கள், கீழே பட்டியோட அமைப்பு கரெக்டாக கொண்டு வந்திருக்கேன். சைடில் அது போக இருக்கக்கூடிய துணியை வந்து நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி கரெக்ஷன் பண்ணும்போது தான் நம்ம வந்து சைடு கரெக்ஷனோடு சேர்த்து ஆம்கோல் பகுதியிலையும் சின்னதாக கரெக்ஷன் பண்ணிக்கணும். கொஞ்சம் தான் பண்ணணும், அதிகமாக வெட்டி விட்டுறாதீங்க. சின்னதாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் கூட வந்து ப்ளவுஸையே வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா? இப்போ 2 பாகமும் கரெக்டாக ஒன்று போல் கொண்டு வந்துட்டேன். அதற்கடுத்து இதை வந்து இந்த ப்ளவுஸோட பேக் பகுதியில் சைடில் வரக்கூடிய துணி அளவை நம்ம வந்து செக் பண்ணி அதில் மார்ஜின் போட்டுக்கணும். அதுக்கேற்றாற் போல் முன்பாகத்தோட பட்டியை வந்து நம்ம மடித்து தைக்கணும். ஓகேங்களா? இப்போ சைடுக்கு உண்டான அளவு பேக் பீஸில் என்ன வருதோ அதே அளவு வச்சுருக்கேன். ஸோ அதே அளவுக்கு ஏற்றாற் போல் முன்பாகத்தமும் நம்ம வந்து கரெக்டாக ஒன்று போல் கொண்டு வரணும். இப்படி வந்து 2 முன்பாகத்தையும் ஒன்றா தைச்சிட்டு அதில் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த 2யும் ஒன்று போல் வச்சு நம்ம க்ரீஸ் எடுத்து அதில் அர்க்காத் போட்டு அதற்கப்புறமா கீழே மடித்து தைச்சோம்னா 2 பாகமும் ஒரே மாதிரி ஒரே அளவில் வந்து வரும். நம்ம தனித்தனியாக பண்ணும்போது வந்து 2க்கும் வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எப்போவுமே பண்ணும்போது இந்த மாதிரி தான் 2 பீஸையும் ஒன்றா வச்சுட்டு அதில் தான் வந்து நான் இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் பண்ணுவேன். ஸோ அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தைக்கும்போது எந்த விதமான யோசனையும் வராது. அதாவது கரெக்டாக இருக்குமா, சரியாக வருமா, சரியாக வராதா அப்படிங்கிற உங்களுக்கு அந்த சந்தேகமே வந்து வராது. ஓகே, இப்போ வந்து பட்டிக்கு வந்து 2 தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ பட்டியோட அமைப்பு ஸ்டிச்சிங் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எதை பற்றியுமே நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை. நம்ம சைடுக்கு பேக் பீஸுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு சைடு கொண்டு வந்துட்டோம். அதற்கேற்றாற் போல் கொக்கி பீஸ் வர இடத்துலையும் நம்ம பட்டி மடிச்சிட்டோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து அழகாக பார்க்குறதுக்கு வந்து லுக்காக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ஏற்கனவே நம்ம கரெக்ஷன் பண்ணியிருக்கிறதுனால வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணி அதற்கப்புறமா வந்து கீழே வந்து பட்டி மடக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து இந்த பீஸுக்கு உண்டான அந்த ப்ளவுஸுக்கு உண்டான முன்பகுதியை வந்து தைச்சிட்டோம். இதில் வந்து இப்போது குக்கி பீஸும் ஐ பீஸும் நம்ம வந்து தைச்சி இந்த முன்பாகத்தை முழுமையாக ரெடி பண்ணிக்கலாம். இது உங்களுக்காக வந்து எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி வந்து முழுமையான வீடியோவை 2 பாகமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயா இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் 2 பாகமாக போடுறேன். ஒவ்வொரு விஷயமும் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களோட நன்மைக்காகத்தான். பார்த்திங்களா, 2ம் முன்பாகமும் ஒரே அளவில் கொக்கி பீஸ் வர இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்போயுமே தைக்கும்போது ஃபினிஷிங் ரொம்பவே முக்கியம். இப்போ வந்து நான் ஐ பீஸ் வைக்கிறதுக்கு பீஸ் வந்து ரெடி பண்ணுறேன். ஐ பீஸ்னால் நம்ம வி தைப்போம் இல்லையா, அந்த பீஸுக்கு துணி வந்து ரொம்பவே ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறதுனால வந்து இருக்கிற துணியை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ளதுக்கு இந்த பட்டியோட முழுமையான அகலமே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2.25 இன்ச் வர்ற அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த அளவாச்சும் வந்து 2.25 இன்ச்சாச்சும் வரணும். இதில் வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு நம்ம வந்து உள்ளே பிடிக்கணும் இல்லையா, அது போக மடித்தோம்னா வி பீஸுக்கு கரெக்டாக வரக்கூடியது 3/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அளவுக்கு ரெடியாக வந்து இந்த குக்கி பீஸ் வந்து வந்துடும். இப்படி தையல் போடும்போது நம்ம கழுத்தில் தையல் போடுற இடத்துல வந்து இந்த மாதிரி பாசி இருந்துச்சுன்னா அதை மட்டும் சின்னதாக வந்து வெட்டி விட்டுக்கணும்.
ஸோ அதை தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அதிகமாகவும் வெட்டிடக்கூடாது, அதே நேரத்தில் வந்து வெட்டி எடுக்கும்போது சைடில் இருக்கக்கூடிய அந்த பாசியும் வந்து வெளியே வந்துடக்கூடாது. எது தையலுக்கு உள்ளே போகுமோ அதை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வரக்கூடிய அந்த பாசியை வந்து வெட்டி விட்டுக்கோங்க. நான் தேவைக்கு மேலே அதிகமாக உள்ளதை எப்போவுமே வெட்டி விடுறது இல்லை. இப்போ தச்சு முடித்த பிறகு பாருங்கள், உங்களுக்கு வந்து இதில் இந்த பீஸ் வந்து இந்த பாசியெல்லாம் வெட்டி விட்ட மாதிரியே இருக்காது. எதற்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னா, இந்த மாதிரி தைக்கும்போது தையலும் வந்து ஃபினிஷிங்கும் நல்லா வரணும், அதே நேரத்தில் வந்து ஊசியும் வந்து உடஞ்சிடக்கூடாது. அதனால் தேவைப்பட்டால் மட்டும் அந்த பாசியை மட்டும் வெட்டி விடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த பாசி இருந்தாலுமே சில பாசிகள் வந்து இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து தராது. அதாவது நூல் அக்குறது, ஊசி உடையிற ப்ராப்ளம்லாம் தராது. அதை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பாசியெல்லாம் குண்டு குண்டு பாசியாக இருக்குது, அதனால தான் அங்கே வந்து அதை நான் வெட்டி விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டி விட்ட அந்த வடுவே வந்து உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். தச்சு முடித்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பாசி வெட்டி தான் தைச்சிருக்கேங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் அவங்க ப்ளவுஸ் யூஸ் பண்ணாலும் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த பாசி வந்து பிரிஞ்சு வெளியே வராது. அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் வந்து வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் அந்த தேவைப்படும் பட்சத்தில் சின்னதாக நம்ம பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஐபீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம். வி அடிக்கும்போது அந்த அளவுக்கு ஏற்றாற் போல் அந்த பட்டி பீஸ் எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்றாற் போல் ஒரே அளவாக அடிக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு இதில் வந்து தச்சு ப்ராக்டிஸ் ஆனதுனால வந்து நான் எதுவுமே அளவுலாம் எதுவுமே வைக்கல. புதுசாக செய்யக்கூடியவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே அளவு அந்த அமைப்பு வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மார்ஜின் வந்து போட்டு நீங்கள் வந்து வி கட்டி விடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அண்ட் ஸோ பாசியை வந்து மேலே எடுத்த மாதிரி அந்த வடுவே அந்த கழுத்து பகுதியில் இல்லை, பார்த்தீங்களா? ஸோ இதை தான் உங்களையும் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போது நம்ம வந்து ஐ பீஸ் தைச்சிட்டோம். இப்போ வந்து கொக்கி வைக்கிற பீஸ் வந்து தைச்சிக்கலாம். என்னதான் வந்து நீங்கள் துணி ஷார்ட்டேஜ் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து சின்னதாக ஜாயின் போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லோரும் ஒரே மாதிரி துணி வந்து அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் இதை ஐ பீஸ் வரக்கூடிய இடத்துல கொக்கி பீஸ் தானே அப்படிங்கிறனால வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜாயின் பண்ணக்கூடிய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குறுக்கு பகுதி, நெட்டு பீஸ் இல்லை, குறுக்கு பகுதி. குறுக்கு பகுதியில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஐ பீஸ் கொக்கி பீஸில் வச்சோம்னா அது வந்து நல்லா படிஞ்சு கொடுக்கும் அந்த துணி வந்து. அண்ட் ஆல்சோ பார்க்குறதுக்கும் நல்ல வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து இதில் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாற்றம் மட்டும் பண்ணிடக்கூடாது. இதில் வந்து நம்ம நடு டாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து 4 இன்ச்சு மடித்து விட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே எல்லா ப்ளவுஸுக்கும் பேசிக்காக நான் பண்ணக்கூடிய விஷயந்தான். அந்த இடத்துல வந்து மடித்து விடாமல் தைச்சோம்னா நம்ம வந்து கொக்கி பீஸ் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நடு டாட் வர இடத்துல 4 இன்ச்சு மட்டும் இந்த பீஸை வந்து அந்த பட்டி பீஸை மடித்து விட்டு திரும்ப இந்த மாதிரி தையல் போட்டு வச்சுக்கணும். அதாவது ஓர தையல் போடுவாங்க இல்லையா, அமுக்கு தையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு திரும்ப வந்து கொக்கி பீஸு நான் வந்து இப்போ மடித்து இப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த சென்டர் டாட் அண்ட் நடு டாட் வர இடத்துல சின்னதாக ஒரு பீஸ் வந்து அந்த வி கிராஸ் மாதிரி வரும். அது வந்து இந்த பட்டி பீஸோட ஃபினிஷிங்கை வந்து நல்ல அமைப்பாக வந்து கொடுக்கும். அதற்காகத்தான் வந்து அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது பாருங்கள், கொக்கி வைக்கிற பீஸ் நம்ம தைச்சிட்டோம். தச்சு நம்ம இப்படி திரும்பி பார்க்கும்போது இதில் எந்த விதமான சுருக்கமோ இல்லை வேறு எந்த ப்ராப்ளமோ இல்லாத அளவுக்கு வரணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்ம கவனம் கொடுத்து ஃபினிஷிங் நல்லா வந்து கொடுக்கணும். பாருங்கள், இப்போ இந்த ரெண்டுமே ஒரே அளவாக வந்திருக்கு. கழுத்து பகுதி அண்டு கொக்கி பீஸ் பகுதி, கீழே வரக்கூடிய பகுதி எல்லாமே ஒன்று போல் வந்திருக்கு, அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த முழுமையாக கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் தைக்கும் போதும் இதே மாதிரி சில முக்கியமான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தைச்சிங்கன்னா உங்களோட ப்ளவுஸும் சரி அல்லது நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ப்ளவுஸும் சரி நல்ல ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியும்.
ஸோ இடுப்பு அளவுக்கு ஏற்ற போல் இப்போ நான் வந்து மார்ஜின் வச்சுக்கிறேன். அதாவது இடுப்பு அளவுனா இடுப்பு அளவில் வந்து 4ஆக பிரித்து அந்த அளவு வந்து நான் வந்து மார்ஜின் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் பீஸ் அண்டு ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே மிகவும் நன்றிகள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்ததுல இந்த ஒரு முதல் பாகத்தில், அதாவது ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வித் பிரின்சஸ் கட் வித் டேப் மெஷர்மெண்ட் 37 இன்ச் நம்ம எடுக்கும்போது அதாவது எப்படி வந்து அந்த ப்ளவுஸ் வெட்டுறதுங்கிறத முதல் பாகத்தில் பார்த்துருப்பீங்க. 2ஆம் பாகத்தில் இதை வந்து ஸ்டிச்சிங் வீடியோவை பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ மூலியமா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் புதுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும், நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வேணுமா, உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் மூலிமா நிறைய வந்து நீங்கள் வந்து டெய்லரிங் கற்றுக்கணும் விரும்புகிறீங்களா அப்படின்னா 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு. உங்களுடைய வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி வைங்க. நிச்சயமாக அதுக்கு உண்டான டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆன்லைன் கிளாஸுங்கிறது இப்போ நிறைய பேர் வந்து பண்ணலாமா, அது வந்து அவங்கள்ட்ட கேட்கலாமா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் மூலியமா கேட்கும் போது தான் எனக்கே தெரியுது. ஸோ இதை நம்ம வந்து சொன்னாதான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க போல இருக்கு, இல்லாட்டி சும்மா வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே வந்து விட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அனௌன்ஸ் பண்றேன். வேணுங்கிறவங்க என்னோட அலைபேசி நம்பருக்கு வந்து கூப்பிட்டுக்கோங்க. அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூட வந்து இந்த என்னோட அலைபேசி நம்பர் கொடுக்குறேன். வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, எடுக்க முடியாட்டி என்ன கோச்சிக்காதீங்க. ஸோ இதே போல இந்த வீடியோவோட தொடர்ச்சியை நிறைய விஷயங்கள் அடங்கிய விஷயங்களை அடுத்த 2ஆம் பாகத்துல நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ மிஸ் பண்ணாம அந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.